உலகம்பட்டி 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் பற்றி செய்தியாளர் நாகராஜன் களத்தில் இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். நாகராஜன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? அதாவது உலகம்பட்டில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது இங்கே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக ஏன்னா இங்கே பார்க்கலாம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானவர் வந்திருக்காங்க. அதாவது திண்டுக்கல் மட்டுமில்லாது மதுரை, அது மட்டுமில்லாது சுற்றுவட்ட பகுதியிலிருந்து கூட இங்கிருந்து மக்கள் வந்திருக்காங்க. அவங்க தாங்கள் வளர்க்கக்கூடிய அந்த காளைகளை கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக, அதாவது இதை பார்வையிடுவதற்காகவும், அதே போல இந்த மாடுபிடி வீரர்கள், அதாவது மற்ற பகுதிகளிலிருந்து, மற்ற ஊர்களிலிருந்து, கிராமங்களிலிருந்து ஏராளமான மாடுபிடி வீரர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக, அதாவது இந்த மாடுபிடி விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஏறுதல் விழுங்கிறது ஏற்கனவே சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பேரா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பழமையான பண்பாடு மிக்க இந்த ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கும் ஏராளமான வந்திருக்கிறது போல, இதை பாதுகாக்கிறதுக்கும், அதாவது எந்த வித அசம்பாவ சம்பவம் நடைபெறாம அமைதியாக இந்த திருவிழா நடக்கிறதுக்காக, அதை ஒரு பாதுகாப்பு பணிக்காக இங்கே சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க உலகம்பட்டி ஊருக்குள்ள ஆரம்பித்து, அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அந்த வாடிவாசல் ஆரம்பித்து ஊருக்கு வெளியே வரைக்கும் அந்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் எல்லை வரைக்கும் அந்த பாதுகாப்புங்கிறது அவங்க விரிவுபடுத்தப்பட்டு முழுக்க அந்த காவல்துறையினர் ஆண்களும் பெண்களுமாக இருந்து அவங்க முழுமையான ஒரு காவல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க. இந்த மாடுபிடி வீரர்கள் அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள், பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. அதே போல கொண்டு வரப்பட்ட காளைகளும் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டதால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இங்கே நம்ம கூட இருக்காங்க, கொண்டு வந்தவங்க இருக்காங்க. அவங்க கூட கேட்கலாம், எந்த ஊர்ல இருந்து நீங்க இந்த மாடை கொண்டு வந்திருக்கீங்க, காளைகள் எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கீங்க? நத்தத்துக்கு பக்கத்துல இருந்து சொரிப்பார் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வர்றான். நத்தத்துக்கு பக்கத்துல இருந்து சொரிப்பார் அப்படின்னு ஊர்ல இருந்து வர்றான். எங்கள் ஊர்லேயே மஞ்சள் நடக்கும். நாங்கள் மாட்டை தினமும் நல்லா நீச்சல் பயிற்சி அது இதுன்னு கொடுத்து நல்லா தீவனம் அது இதுன்னு போட்டு வச்சு கொண்டு வந்துருக்காங்கண்ணா. மாடு எங்கள் மாடு குழந்தைகளோட முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிம்பாங்களா? அது என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க? அதோட வளர பொறுத்து இருக்கு சார். டெய்லி காலையிலேயும் சாயங்காலம் அந்த மாடு மேய்க்க போகும்போது அதை கழுவி குளிப்பாட்டி அதுக்கு வேணுங்கிற தீவனங்களை கொடுத்ததுனால, அதாவது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான இளைஞர்கள் வந்திருக்காங்க, மாடுபிடி வீரர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காளைகளை கொண்டு வந்தவங்க வந்திருக்காங்க. இங்கு மதுரையிலிருந்து காளைகளை கொண்டு வந்திருக்க நபர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, எங்க இருந்து காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு காளைகள் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க, இதை பின்னணி பற்றி சொல்லுங்க. நான் மதுரை குளமங்கலத்தை சேர்ந்தேன். நான் அட்வொகேட்டாக இருக்கேன். நான் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையுடைய லீகல் கன்சல்டன்ட் வேறு. ஸோ நாங்கள் 4 காளை வச்சுருக்கோம், சரிங்களா. அதை வந்து நாங்கள் டெய்லி எங்கள் குழந்தைங்களை காட்டிலையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம். அதுக்கு எங்கள் ஒரு காளை பேர் நாட்டு மாடு, இன்னொன்று வந்து காங்கையங்காலம், இன்னொன்று வந்து இடவட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்டு மாடுகளும் நல்லா வளர்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் போயிட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அவனியாபுரத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். உலகம்பட்டின்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்து எங்கள் மாடை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இங்கே 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கு. இப்போ எந்த அளவுக்கு இங்கே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு, அதுக்கு ஏற்றால காளைகளோட எண்ணிக்கையும் இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே திருவிழா இப்போ எப்படி இருக்கு, ஆரம்பிக்க போகிறது திருவிழா? மிக சிறப்பாக எல்லாரோட சப்போர்ட்லேயும் மிக சிறப்பாக ஊர் மக்கள் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு சார். முன்னோர்களை ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. நமக்கு 600 மாட்டுக்கு மேலே வந்திருக்கு. நல்லா எதிர்பார்ப்போடு நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்லா பண்ணுறாங்க. அதாவது 600க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கு களம் புகுந்துள்ளன. அது மட்டும் இங்கே பார்க்கலாம் எல்லா இடங்களிலும், அதாவது இந்த உலகம்பட்டிக்கு வரக்கூடிய அனைத்து பகுதிகளுமே இந்த காளைகளை பார்க்க முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் அதற்காக தயார்படுத்துதல் என்பது காலையிலிருந்தே தயார்படுத்தி வருகிறார்கள். அதற்கான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல அவர்களுக்கான அங்கு மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. மாடுகள் 2 வயது முதல் 5 வயது, அதாவது 2 வயதுக்கு மேலே, அதாவது 3 வயதிலிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட காளைகள் மட்டுமே இந்த போட்டிகளில் பங்கேற்கும் அளவிற்கு அவர்கள் அதற்கான மருத்துவ குழுவினர் அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர். ஏனென்றால் அதுபோல கொம்புகள் அதிக கூர்மையாக இருந்தால் அதனை சரி செய்துதான் பின்னர் அந்த போட்டிக்கு அனுமதிக்கப்படுகிறது. அதே போல இங்கு மாடுபிடி வீரர்கள் அவர்களுக்கும் பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் மது அருந்திருக்கக்கூடாது, அதே போல பிரஷர் அவர்களுக்கான அவர்களுக்கு சோதனை செய்யப்படுகிறது. எனவே பல்வேறு அடிப்படை மருத்துவ விதிகள் சோதனைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த மாடுபிடி வீரர்களுக்கான அதற்கான அனைத்து தகுதியும் கிடைத்த பிறகு அவர்கள் மாடுபிடிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு காளைகளையுமே அவர்கள் மாடுபிடிக்கும் அந்த மாடு வளர்க்கும் அந்த நபர்களால் அவர்கள் இங்கு பராமரிக்கப்பட்டு, அது மட்டுமல்ல தற்பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கப்படுகிறது. ஏனென்றால் காளைகள் மற்றவர்கள் அருகில் வந்தால் கண்டிப்பாக அது அதாவது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக கூடவே உடனே இருந்து அந்த இதை பராமரித்து வருகிறார்கள், பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலும் எங்கு பார்த்தாலும் இந்த பகுதிகளில் காளைகள் விதவிதமான பல்வேறு ரகங்களிலான காளைகள் இங்கு பார்க்க முடிகிறது. எனவே இந்த காளைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து கிளம்புவதற்கு தயாராகி வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது வரைக்கும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. ஊர் மக்கள் சார்பிலும் இந்த இதுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த நிர்வாக கமிட்டியார் சார்பிலும் தயார்படுத்த செய்யப்பட்டு வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.